கோவை செம்மொழி மாநாட்டுக்கான மருத்துவம் மற்றும் சுகாதார குழுவின் ஆய்வுக் கூட்டம் அதன் தலைவரான சுகாதார அமைச்சர் பன்னீர்செல்வம் தலைமையில் கோவை சுகாதார பணிகள் துணை இயக்குநர் அலுவலகத்தில் நடந்தது. செம்மொழி மாநாட்டுக்காக மேற்கொள்ளப்படும் சுகாதார பணிகள், மருத்துவ வசதிகள் குறித்து இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. இன்றைய தினம் செம்மொழி மாநாட்டிற்கு வரும் பங்கேற்பாளருக்கும் மாநாட்டில் கலந்து கொள்வதற்கும் மருத்துவ வசதி செய்து கொடுப்பது பற்றி குழுவினுடைய கூட்டம் விவாதித்திருக்கிறது. இது அரசு சுமார் 8 கோடி ரூபாய் மருத்துவ குழுவுக்கு மாநாட்டிற்கு மருத்துவ சேவை செய்வதற்காக மாநகராட்சிக்கும் சுகாதாரத்துறைக்கும் 8 கோடி ரூபாய் நிதி வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக நகரில் தூய்மைப்படுத்துகின்ற பணி, நோய் வராமல் தடுக்கின்ற பணிகள் செய்வதற்கு அன்றைய தினம் மாநாட்டில் 5 நாட்கள் நடைபெற்ற மாநாட்டில் வருபவர்களுக்கு சுகாதாரமாக இருப்பதற்கு பெரிய ஏற்பாட்டினை செய்வது சம்பந்தமாக விவாதிக்கப்பட்டது. ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகு கொட்டிசியா வளாகத்தை அமைச்சர் பார்வையிட்டார். அங்கு பல்வேறு வசதிகளுடன் சுகாதார வசதிகளும் மேம்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். மாநாட்டில் முக்கியமாக கழிவறைகள், சுகாதாரமான குடிநீர், சுற்றுப்புறம் தூய்மை, கொசு ஒழிப்பு பணி ஆகியவற்றிற்கு மூலமாக செம்மைப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் கிட்டத்தட்ட 3000 பணியாளர்கள் இந்த மாநாட்டு கோவையில் அமர்த்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட கோவையில் மாநகராட்சி பணியாற்றுகிற 2600 பேர் இருக்கிறார்கள். மேலும் கூடுதலாக 400 நபர்களை அமர்த்தப்பட்டு கிட்டத்தட்ட 3000 பணியாளர்கள் இந்த இதற்கு அமர்த்தப்பட இருக்கிறார்கள். கோவை உலகத்தமிழ் செம்மொழி மாநாட்டில் கொசு ஒழித்தல், சுகாதாரமான குடிநீர், தரமான மருந்துகள் ஆகியன தீவிர பணியாக மேற்கொள்ளப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது.